ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யா நீட் அகாடமி சேலம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு ரிசல்ட் வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறதுல ரொம்ப எல்லாம் மும்முரமாக இருக்கும். இதில் நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ என்னன்னு சொன்னோம்னா, நம்ம தமிழ்நாட்டில் 7.5 ரிசர்வேஷன் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்தெந்த கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம கவர்மெண்ட் காலேஜ் வேணும்னா எவ்வளோ ரேங்க் இருக்கும் அப்படிங்கிற விஷயமா தான் நம்ம பார்க்க போகிறோம். எம்சிசியோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. இப்போ இன்னிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்டூடெண்ட்ஸ். இன்னிலிருந்து ஒரு கேப் அவங்களே டைம் லைன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணி அதுலேயே சீட் எல்லாம் நம்ம கன்ஃபார்ம் ஆகி அலாட்மெண்ட்டும் வந்துடும். நம்ம அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு வந்து ஸ்டார்ட் ஆகும், தமிழ்நாடு கவுன்சிலிங். பட் ஸ்பெஷல் கேட்டகரி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸு, ஸ்போர்ட்ஸு, 7.5 இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு முன்னாடியே தமிழ்நாடு வந்து முடிச்சிருவாங்க. உங்களுக்குலாம் தெரியும். அதுல ஏதாவது சீட் ஃபில் ஆகாம இருந்துச்சு, பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 92.5 கேட்டகரிக்கு எல்லாத்தையும் சேஞ்ச் ஓவர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும். ஸோ நாம என்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெயின், மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் இது தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த பதிவு. என்னன்னு சொன்னா, ஜென்ரலா தமிழ்நாடு வந்து இந்த தடவை அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் மற்ற நீட் எக்ஸாம் ரிசல்ட்ல ரீநீட் வச்ச ரிசல்ட்ல இந்தியாவோட கம்பேர் பண்ணும் போது அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்குன்னு சொல்றாங்க. பட் அது டீடைல்டு ஒரு அனலைஸ் நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம வந்து ஆவரேஜுக்கு இந்தியாவோட ஆவரேஜோட பெர்சன்டேஜுக்கு மேலதான் இருக்கும். நம்ம அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் இல்ல, ஓகேங்களா? ஆனா பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்மியா இருக்காங்க. ஆனா பெர்சன்டேஜ் வைஸ் அப்படி இல்லை. அதனால மற்ற பசங்களுக்கும் ஏதாவது பெனிஃபிட்டா சார் பாஸ் ஆனது கம்மியான அப்படின்னு சொன்னா, யார் யார் மார்க் கொஞ்சம் கம்மியா வாங்குறோம், நம்ம ஃபர்ஸ்ட் நீட் எழுதுன மாதிரி திருப்பி ரீநீட் எக்ஸாம் நடந்துச்சு, அந்த ப்ராப்ளம் இருக்க பசங்க தான் மோஸ்ட் ப்ராபப்லி வந்திருக்க மாட்டாங்க. மற்றபடி அந்த ரேங்க் உள்ள பசங்க, நமக்கு முன்னாடி கவர்மெண்ட் காலேஜ் வேணும் அப்படிங்கிற பசங்க எல்லாம் பெருசா ஒன்றும் சேஞ்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை கட் ஆஃப் ரேங்க்ல. அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம எஜுகேஷன்ல எம்பிபிஎஸ் பிடிஎஸ்ல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு உள்ள போவோம். இதுக்கு ஒரு ரீசன் இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம 2026-27 என்ன பண்ணாங்க, நம்ம என்எம்சி நேஷனல் மெடிக்கல் கமிஷன் வந்துட்டு அபிஷியலா அவங்களோட என்னென்ன காலேஜுக்கு எவ்வளவு சீட்ஸ் அப்படிங்கிற விஷயத்த வந்து எல்லாம் எவ்வளவு புதுசா இன்டேக் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், புது காலேஜ் எவ்வளவு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், எல்லாத்தையும் வந்து டிரான்ஸ்பரண்டா எல்லாம் போட்டிருந்தாங்க. அதுல நம்ம இந்தியா லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா, கவர்மெண்ட் காலேஜ் எல்லா ஸ்டேட்லயும், இந்தியாவில 28 ஸ்டேட் இருக்கு, 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கு. அது இதையும் 36 இருக்கு, ரெண்டும் சேர்த்தா. அது எப்படி சார் ஸ்டேட்டும் யூனியன் பிரதேசம் ஒன்னும் அப்படின்னா சைஸ்ல கம்மி நீங்க வச்சுட்டா கூட ஒரு சேக்குக்காக ஒரு 2 வச்சுக்கலாம். 28+2 ஒரு ஸ்டேட் மாதிரி கன்க்ளூட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு 30, ஓகேங்களா? 30 நம்ம ஒரு ரவுண்ட் பண்ணிக்கோம். ஸோ அப்போ ஒரு 30 ஸ்டேட்ல நான் ஒரு ஆவரேஜ் தான் சொல்றேன் புரிதலுக்காக. 30 ஸ்டேட்லயும் சேர்த்து கவர்மெண்ட்ல இந்தியா ஃபுல்லா 441 காலேஜஸ் இருக்கு, ஓகேங்களா? இந்தியா ஃபுல்லா. அதுல தமிழ்நாடுல மட்டும் 37 காலேஜஸ் வந்து என்ன பண்றாங்க, இருக்காங்க. இப்ப மொத்தம் 30 ஸ்டேட்ஸ் இருக்கு அப்படின்னா, இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ் எல்லாம் ஸ்பிளிட் அவுட் பண்ணோம் அப்படின்னா 3.5% தான் வரணும். மோஸ்ட் ப்ராபபிலி ஒரு 4% வந்து காலேஜஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கலாம். ஆனா தமிழ்நாடுல எவ்வளவு பர்சன்டேஜ் காலேஜ் இருக்கு? 8.39% இருக்கு, ஓகேங்களா? டபுளுக்கு மேல நம்மள்கிட்ட கவர்மெண்ட் காலேஜ் தமிழ்நாட்டிலே இருக்கு. செமி கவர்மெண்டோட சேர்த்து போட்டிருக்கோம். ஏன்னா சார் 37 போட்டிருக்கீங்க அப்படின்னா 36+1 செமி கவர்மெண்ட்டும் சேர்த்துட்டோம். 37 காலேஜஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பிரைவேட் காலேஜ் என்ன சார், கவர்மெண்ட் காலேஜ் சொல்லிட்டீங்க. பிரைவேட் காலேஜ்னா இந்தியா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா 382 காலேஜஸ் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல 41 காலேஜஸ் இருக்கு. இதோட பெர்சன்டேஜ் என்ன? 10.73% இருக்கு. கவர்மெண்டோட பிரைவேட் வந்து என்ன இருக்கும், இந்தியாவில் உள்ள பிரைவேட் காலேஜ்ல 10% மேல நாம தான் இருக்கும், புரியுதுங்களா? பேலன்ஸ் உள்ள 89 பாயிண்ட் சம்திங் தான், பேலன்ஸ் உள்ள 29 அந்த எல்லாம் சேர்த்து நம்ம எக்ஸாம்பிளுக்காக சொன்னோம்ல, எல்லா ஸ்டேட்லயும் இருக்கு. நம்ம அவ்வளோ காலேஜஸ் வந்து வச்சிருக்கோம் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு, ஓகேங்களா? ஸோ மொத்தம் அவங்களே சொல்லியிருக்காங்க 823 காலேஜஸ் தான் இருக்கு. இந்த இந்தியா ஃபுல்லா இவ்வளவு காலேஜ் தான் வந்து என்ன பண்றாங்க, எம்பிபிஎஸ் வந்து சொல்லி தராங்க. அதுல 78 காலேஜ் பிரைவேட்டும் கவர்மெண்ட் சேர்த்து நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. டோட்டலா பிரைவேட்டும் கவர்மெண்ட் பார்த்தோம்னா அரௌண்ட் ஒரு 9.5% நம்ம தமிழ்நாட்டுல தான் இருக்குங்க, ஓகேங்களா? இதுல டீம்டு யூனிவர்சிட்டில நம்ம ஒன்னும் இன்க்ளூட் பண்ணல, அதெல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணல. வெறும் கவர்மெண்ட் பிரைவேட் மட்டும் தான் பார்த்திருக்கோம், செமி கவர்மெண்ட்லாம். சரி சார், இது வந்து காலேஜஸ் இவ்வளவு இருக்கு, சீட்ஸ்ல எப்படி இருக்கும்? சீட்ஸ் காலேஜஸ் இருந்தா போதுமா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு அப்ரூவல் இருக்குல்ல. சீட்ஸ்ல பார்த்தோம் சொன்னா இந்தியா ஃபுல்லா கவர்மெண்ட்ல 63,296 சீட்ஸ் வந்து இருக்கு. அதுல தமிழ்நாடுல மட்டும் 5,349 இருக்கு. ஏன்னா சார் 349 அப்படின்னா
149 வந்து இஎஸ்ஐல இருக்கும். அதனால ஒரு ரவுண்ட் அப் வேல்யூ இல்லாம 349 வந்திருக்கும். இதுல பெர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா 8.45% வந்து சீட்ஸ் இருக்கு. காலேஜஸ்ல 8.39, ஆனா சீட்ஸ்ல கவர்மெண்ட்ல 8.45. காலேஜோட சீட்ஸ் அதிகமா தான் வச்சிருக்கோம் தமிழ்நாடுல கவர்மெண்ட்டுக்கு. ஓகேங்களா? சோ அதுல பிரைவேட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா ஃபுல்லா 73,000 அரௌண்ட் வந்து சீட்ஸ் வச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாடுல 8,650 சீட்ஸ் வந்து வச்சிருக்கோம். இதோட பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 11.75% வருது. இங்க பாருங்க, காலேஜ்ல 10.73, ஆனா சீட்ஸ்ல 11.75% சீட்ஸ் வந்து நம்ம இந்தியா ஃபுல்லா இருக்கிறதுல நம்ம தமிழ்நாட்டுல பிரைவேட் காலேஜ்ல இவ்வளவு சீட்ஸ் இருக்குங்க. டோட்டல் ஷேர் என்னங்க? அரௌண்ட் 1.37 லேக். கரெக்டுங்களா? 1.37 லேக் இந்தியா ஃபுல்லா கவர்மெண்ட்லயும் பிரைவேட்லயும் சீட் இருக்கு. அதுல நம்ம அரௌண்ட் 14,000 சீட்ஸ் வந்து நம்ம வச்சிருக்கோம். இதுல பெர்சன்டேஜ் பாருங்க 10.22. இதுவும் அதிகம் தான். இது 9.48%, இது 10.22. ஸோ இவ்வளவு சீட்ஸ் வந்து நம்ம வச்சிருக்கோம். இது எதுக்கு சார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த சீட்ஸ்ல இருந்து தான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருக்க சீட்ஸ்ல இருந்தா 7.5 அப்படின்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட் வந்து என்ன தராங்க. ஸோ பேலன்ஸ் உள்ள நம்ம நல்லா படிக்கிற பசங்க எல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம இந்தியா ஃபுல்லா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. கவுன்சிலிங்ல ரவுண்ட் 1 போயிட்டு இருக்கு. அதுக்கு அப்ளை பண்ணி நீங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வெளியில இருக்கு, எடுத்தா சந்தோஷம். தமிழ்நாடு தான் வேணும், நம்ம தமிழ்நாடு காலேஜ் தான் வேணும் அப்படின்னாலும் எம்சிசி மூலயமா தமிழ்நாடுக்கு வந்தா அந்த பேலன்ஸ் உள்ள சீட்ஸை நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். அந்த தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்றது 85 கோட்டால தான் பெர்சன்டேஜ் என்ன பண்ணோம் 7.5 அதுல இருந்து கன்வெர்ட் பண்ண போறாங்க. ஓகேங்களா? சோ இது நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த ஒரு அனலைசிஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம 7.5 ரிசர்வேஷன்ல 26-27 இந்த இயர்ல எவ்வளவு சார் சீட் இருக்கும், கேட்டகரி வைஸ் என்னென்ன சீட் இருக்கும், எவ்வளவு நம்பர் சீட் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு ரிசர்வேஷன் பாலிசி என்ன 69% ரிசர்வேஷன் பாலிசி. அதாவது ஓப்பன் கேட்டகரிக்கு 31%, பேலன்ஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா எவ்வளவு வருங்க 69% ரிசர்வேஷன் பாலிசி நம்ம வச்சிருக்கோம் தமிழ்நாடுல. சோ நம்ம இருக்க சீட்ல வந்து என்ன பண்ணுவோம், ஓசிக்கு 30, இது வந்து கவர்மெண்டோட பாலிசி. 31% ஓசி கொடுத்துருவோம், பிசிக்கு 26.5, பிசி முஸ்லிமுக்கு 3.5%, எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 20, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 15, எஸ்சிஏ தனியா இருக்காது அருந்ததி அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 3%, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1%. இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா 69% வரும். ஓப்பன் கேட்டகரி 31, மொத்தம் 100% தான் நம்ம தமிழ்நாடுல ஃபாலோ பண்ற ரிசர்வேஷன்ஸ். பட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இருக்கிற 100% சீட்ல 15% ஆல் இந்தியா கோட்டாவுக்கு கொடுத்துருவோம், எம்சிசி கவுன்சிலிங்க்கு போயிடும். பேலன்ஸ் உள்ள 85% தான் நமக்கு என்ன இருக்கும், நமக்கு இருக்கும். அந்த 85% அதுல இருந்து தான் இதை நம்ம 100 எடுத்துக்குவோம். ஓகேங்களா? தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்க எல்லா சீட்ஸ்லயும் இதை நம்ம கொண்டு வர முடியாது, அதை புரிஞ்சுக்கணும். 85ல இந்த பெர்சன்டேஜை இம்ப்ளிகேட் பண்ணுவோம், அதை புரிஞ்சுக்கணும். ஓகே சார், நம்ம கவர்மெண்ட் சீட்ஸ் எவ்வளவு இருக்கு, நம்ம கவர்மெண்ட் காலேஜ் மட்டும், இது செமி கவர்மெண்ட் பிரிச்சிட்டோம். தமிழ்நாட்டுல கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் 5200 சீட்ஸ் வந்து இருக்கு. அதுல 15% ஆல் இந்தியா கோட்டாக்கு போயிட்டு நம்ம ஸ்டேட் கோட்டாக்கு வர சீட் எவ்வளோ 4381 சீட்ஸ் வந்து ஸ்டேட் கோட்டாவுக்கு வரும். இந்த ஸ்டேட் கோட்டால இருந்து 7.5 மட்டும் தான் என்ன பண்ண முடியும், ஸ்பெஷல் கேட்டகரி தமிழ்நாடு வச்சிருக்கோம். அது எவ்வளவுதான் வருது அப்படின்னா 329 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வருது. நல்லா பாத்துக்குங்க, நம்ம 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்ல இந்த 4381ல இருந்து பெர்சன்டேஜ் போடணும். 329 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம எலிஜிபிள். 390 ஸ்டூடெண்ட்ஸ் எந்த கேட்டகரியில அப்படின்னா கேட்டகரி வைஸா கொடுத்துருக்கோம். ஓசி கேட்டகரி எப்படி சார், இது வந்து ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் தெரியுமில்ல, எல்லா கேட்டகரியிலும் 7.5, டோட்டலா 7.5 எடுத்துட்டு விட்டுற மாட்டோம். ஸோ எல்லாத்துலயும் 7.5 ஃபாலோ பண்ணுவாங்க. ஓசியில வந்து 102 சீட்ஸ் இருக்கு, பிசில 87 சீட்ஸ் இருக்கு, பிசி முஸ்லிம்ஸ்ல நான் சொல்றது தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா காலேஜும் கவர்மெண்ட் காலேஜ் வேணும்னா நீங்க பிசி முஸ்லிம்ல நம்ம ரேங்க் லிஸ்ட் தமிழ்நாடுக்கு நீங்க அப்ளை பண்ணிருப்பீங்களா, கவுன்சிலிங் விடுவாங்க. அதுல பிசி முஸ்லீம் கேட்டகரியில 12th ரேங்க் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கன்ஃபார்ம். புரிஞ்சுக்கங்க, புரியுதா இல்லைங்களா? சார் 13 இருந்தா எனக்கு கிடைக்காதா அப்படின்னா அது எம்சிசி கவுன்சிலிங் முடிஞ்சதான் கிடைக்கும். ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேபி எம்சிசி கவுன்சிலிங் எடுத்திருந்தா பாசிபிள் இருக்கு. ஆனா 12 வரையும் உள்ள பசங்க பயப்படவே தேவையில்லை. 7.5 கம்பல்சரி உங்களுக்கு இருக்கு, நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா. அதே மாதிரி எம்பிசில என்ன சார் 66 சீட் எம்பிசில கவர்மெண்ட் காலேஜ்ல மட்டும் இருக்கு 7.5 கேட்டகரிக்கு கீழே.
பயப்பட தேவையில்லை. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 49 சீட்டு, எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு 10 சீட்டு, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 3 சீட்டு, எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்க 102ல இருந்து 329 சீட்ஸ் பியூர் கவர்மெண்ட்டுக்கு 7.5 ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கு. ஓகே, செமி கவர்மெண்ட் என்ன சார் 149 சீட்ஸ் இருக்கு செமி கவர்மெண்ட்ல. அது வந்துட்டு நம்ம ஏஐக்யூ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆல் இண்டியா கோட்டாக்கு வந்து எடுத்துட்டு தமிழ்நாடுக்கு பேலன்ஸ் தான் தருவாங்க. அதுல இருந்து நம்ம 7.5 போட்டோம்னா 7 சீட்ஸ் தான் இருக்கு. ஓகேங்களா, 7 சீட்ஸ். 7 சீட்ஸ்ல ஓசிக்கு 2, பிசிக்கு 2, எம்பிசிக்கு 2, எஸ்சிக்கு 1 சீட் வந்து அலாட் பண்றாங்க. என்ன சார் பேலன்ஸ் உள்ள கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு மட்டும் தான் சீட்ஸா? அப்ப செமி கவர்மெண்ட் காலேஜ்ல மத்த பசங்க எல்லாம் படிக்கவே முடியாதா அப்படின்னா இருக்கு. இயர்லி சேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த ஒரு சீட்டை இந்த தடவை எஸ்சி கொடுத்தாங்கன்னா அடுத்த வருஷம் எஸ்சிஏ கொடுக்கலாம், அடுத்த வருஷம் எஸ்டி கொடுக்கலாம். இந்த இடத்துல 2 சீட் கொடுத்துருக்காங்களா பிசிக்கு, ஒரு தடவை இதை ஸ்பிட் அப் பண்ணி பிசிக்கு 1 ஆக்கி பிசி முஸ்லீமுக்கு அடுத்து 1. இந்த மாதிரி இடையில இந்த ஹரிசாண்டல் ரிசர்வேஷன்ல ஏன்னா நம்பர்ஸ் கம்மியா இருக்கப்ப நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம கம்மியா இருக்கப்ப நாம அதை கரெக்டா பெர்சன்டேஜ் வந்து உடைக்க முடியாது. அதனால அவங்க இப்படிதான் பண்ணி ஆகும். ஓகேங்களா, சோ இதுதான் பண்ண போறாங்க. செமி கவர்மெண்டோட சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இருக்க கவர்மெண்ட்ல 5349 ஸ்டூடெண்ட்ஸ்ல சீட்ஸ்ல நம்ம ஸ்டேட் கோட்டாவுக்கு வந்து 4478 சீட்ஸ் வருது. அதுல நம்ம செமி கவர்மெண்டோட சேர்த்து 336 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நமக்கு கம்பல்சரி 7.5 கோட்டால கிடைக்கும். பட் என்ன கவர்மெண்ட்லயே கிடைக்கும். இது 7 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் என்ன ஃபீஸ் மட்டும் அதிகம். செமி கவர்மெண்ட்ல உங்களுக்கு தெரியும் 1 lakh பெர் இயர். மற்ற கவர்மெண்ட்லாம் உங்களுக்கு ஃபீஸ் எக்ஸப்ட் 10,000, 11, 12 எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும் ஃபீஸ்லாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா செமி கவர்மெண்ட்ல ஒரு இயருக்கு 1 வருஷம் கட்டணும், பிளஸ் முடிச்சுட்டு போகும்போது பாண்டுன்னு ஒன்று இருக்கும், கம்பல்சரி இங்க ஒர்க் பண்ணணும். இது மட்டும் தான் டிஃபர் ஆகும். இது செமி கவர்மெண்ட். ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம 336 ஸ்டூடெண்ட்ஸ் ரேங்க் லிஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு கவர்மெண்ட் செமி கவர்மெண்ட் காலேஜோ கம்பல்சரி கிடைக்கும் 7.5 கேட்டகரியில தமிழ்நாடு கவுன்சிலிங்ல. அப்படிங்கிறத நம்ம கன்க்ளூட் பண்றோம். நம்ம சூர்யா நீட் அகாடமில தர்ணேஷ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு 595 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு 720க்கு. போன தடவை இந்த ஒரு வருஷம் தான் இவர் வந்து ரிப்பீட்டர் பண்ணியிருக்காரு நம்ம சூர்யா நீட் அகாடமில. நம்ம இதை பத்தி நம்ம அகாடமியை பத்தி உங்களுக்கு நேரம் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஸ்கிரீன்ல தெரியுற இந்த 9025208403 நம்பருக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். கீழே நாங்க கூகுள் ஃபார்ம் லிங்க் தரோம், அதுலயும் நீங்க உங்க டீடைல்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா எங்க டீம் வந்து உங்களே கான்டாக்ட் பண்ணுவாங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இப்ப என்ன பண்ண பார்த்தோம், கேட்டகரிஸ் வைஸ் பார்த்தோம். நம்ம என்னென்ன கேட்டகரிக்கு எவ்வளவு சீட்ஸ், காலேஜ் வைஸ் என்ன சார் 36 காலேஜ் இருக்கு கவர்மெண்ட் காலேஜ், செமி கவர்மெண்ட் 30, அது ஒன்று சேர்த்தா 37 இருக்கு. ஒவ்வொரு காலேஜ்லயும் எவ்வளவு சீட்ஸ் அப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஓகேங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.